வணக்கம். இது உங்களுக்கான ஆழமான அலசல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மறுபிறப்பு. ம். இது கிறிஸ்தவ நம்பிக்கையில ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஆதாரம் ஜான் பைப்பர்ங்கிற ஒரு போதகரோட பிரசங்கம். இந்த பிரசங்கம் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட தொடங்குது. அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதி கிளாரன்ஸ் தாமஸ் அவரோட சுயசரிதையில ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்காரு. பிரசங்கம் நடந்துட்டு இருந்தப்ப பாதியிலே எந்திரிச்சு கோமா வெளியே வந்துட்டார். ஏன் அப்படி என்னாச்சு அவருக்கு? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்க பேசப்பட்ட இறையியல் கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அப்ஸ்ட்ராக்டா இருக்கு. ஆனா வெளியில உலகம் இனவெறி மாதிரியான பயங்கரமான பிரச்சனைகள்ல எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்க என்னடானா ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு தோணிருக்கு. ஓ. இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? இந்த ஆன்மீக கருத்துக்களுக்கும் நம்மளோட நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் உண்மையிலேயே ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல இது வெறும் தப்பிக்கும் வழியா? மிகச் சரியான கேள்வி. அதுதான் இந்த கலந்துரையாடலோட மையப்புள்ளியே. கிளாரன்ஸ் தாமஸ் கேட்ட அந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம இந்த மறுபிறப்புன்னா என்ன, இதுல கடவுளோட பங்கு என்ன, நம்ம பங்கு என்ன, எல்லாத்துக்கும் மேல இந்த இறையியல் கருத்து எப்படி இனவெறி, அநீதி மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கு பொருத்தமா இருக்குன்னு நீங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு அலச போறோம். ஆமா, இது வெறும் தத்துவ விவாதம் இல்ல. இது நடைமுறைக்கான தேடல். சரிதான். சரி, வாங்க இதை விரிவாக பார்க்கலாம். கிளாரன்ஸ் தாமஸ்க்கு அந்த பிரசங்கம் பொருத்தமற்றதா தோணுன மாதிரியே நம்மள பலருக்கும் மறுபிறப்பு பத்தி பேசுறது கொஞ்சம் அந்நியமா தெரியலாம். ம். ஒரு பக்கம் உலகம் காலநிலை மாற்றத்தால தவிக்குது, இன்னொரு பக்கம் வறுமை, போர்னு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு மறுபிறப்பு பத்தி பேசுறது பிரச்சனைகள்ல இருந்து ஓடி ஒழியோற மாதிரி இருக்குன்னு ஒரு உணர்வு வரலாம். அது நியாயம்தானே? முற்றிலும் நியாயமான உணர்வு தான். இந்த ஆதாரம் கூட அது ஒப்புக்குது. அது இரண்டு விதமான பொருத்தப்பாடு பத்தி பேசுது. ஒன்னு, நமக்கு உடனடியாக பொருத்தமா தெரியறது. உதாரணத்துக்கு தலைவலிக்கு மாத்திரை சாப்பிடுறது உடனடி தீர்வு. இன்னொன்னு, நமக்கு அப்படி தெரியுதோ இல்லையோ, ஆனா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு பொருத்தமானது. உதாரணத்துக்கு, ஆரோக்கியமான உணவு பழக்கம். அது ஒரே நாள்ல பலன் தராது, ஆனா நீண்ட காலத்துல நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கும். ஓ, இந்த பிரசங்கம் மறுபிறப்புங்கிற கருத்து அந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்ததுன்னு வாதிடுது. ஓகே, புரியுது. அதாவது இது நம்மளோட 80 வருஷ பூமி வாழ்க்கையோட சின்ன சின்ன கஷ்டங்களை குறைக்கிறத பத்தி மட்டும் பேசல, நம்மளோட நித்தியமான எதிர்காலத்தை பத்தி பேசுதுன்னு இந்த ஆதாரம் சொல்றது. ஆனா இங்கதான் ஒரு முரண்பாடு மாதிரி ஒரு விஷயம் வருது. என்னது? அதே ஆதாரம் இந்த மறுபிறப்புங்கிற கருத்து தான் இனவெறியிலிருந்து சுற்றுச்சூழல் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்கும் மிக உயர்ந்த பொருத்தப்பாடு உடையதுன்னு வாதிடுது. இது எப்படி சாத்தியம்? முதலே இது பொருத்தமற்றது மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில எல்லா பிரச்சனைக்குமான ஆணி வேர்ல இது வேலை செய்யுதுன்னு சொல்ல வராங்களா? சரியா சொன்னீங்க. அதுதான் பாயிண்ட். இது ஒரு தப்பித்தல் வாதம் இல்ல, இது ஒரு மாற்று யதார்த்தம். பிரச்சனைகளோட அறிகுறிகளுக்கு மருந்து போடுறதுக்கு பதிலா பிரச்சனைகளை உருவாக்குற மனித இருதயத்தையே மாற்றுவதற்கான ஒரு வழிமுறைன்னு இந்த ஆதாரம் முன்வைக்குது. அந்த வாதம் உண்மையா பொய்யான்னு தான் நாம பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற இந்த மறுபிறப்புல நம்மளோட பங்கு என்ன? எல்லாமே கடவுள் தான் செய்ய போறாருனா அப்புறம் நாம சும்மா உட்கார்ந்திருந்தா போதுமா? இந்த கேள்விக்கு ஆதாரம் என்ன பதில் சொல்லுது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்க பங்கு விசுவாசம். விசுவாசம். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா, சிலுவையில நமக்காக இறந்து 3வது நாள் உயிரோட எழுந்த இயேசு கிறிஸ்துவ உங்க இரட்சகரா, தலைவரா, உங்க வாழ்க்கையோட சப்சேபடிய பொக்கிஷமா ஏத்துக்கிறது தான் அந்த பங்கு. மறுபிறப்புங்கிற அந்த தெய்வீக செயல்ல நீங்க செய்யற ஒரே விஷயம் கிறிஸ்துவ நம்புறது. ஆனா அது ஒரு செயலற்ற நிலை இல்லையா? இல்ல, அது மனப்பூர்வமா ஒருத்தரை உள்ளே வரவேற்கிற மாதிரி ஒரு செயல். இங்க ஒரு முக்கியமான நுணுக்கத்தை அந்த ஆதாரம் விளக்குதே. நம்மளோட நம்பிக்கை செயலும் கடவுளோட பிறப்பிக்கும் செயலும் ஒரே நேரத்துல நடக்குதுன்னு சொல்லப்படுது. இத விளக்க ஒரு அருமையான உதாரணத்தை பயன்படுத்துறாங்க. நெருப்பும் வெப்பமும். ஆமா. நெருப்பு தத்த வச்ச அடுத்த கணமே வெப்பமும் வெளிச்சமும் வந்துடும் இல்லையா? வெப்பம் வந்ததால நெருப்பு வந்துச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நெருப்பு தான் வெப்பத்துக்கும் வெளிச்சத்துக்கும் காரணம்னு சொல்லுவோம். மிக அருமையான விளக்கம் அது. அதே மாதிரிதான் கடவுளோட பிறப்பிக்கும் செயல் நம்மளோட நம்பிக்கை செயலுக்கு தீர்க்கமான காரணமா அமையுது. ரெண்டும் ஒரே சமயத்துல நடந்தாலும் கடவுளோட செயல் தான் நம்மளோட செயலை தூண்டுது. ஆமா, அது சாத்தியமாக்குது. நம்ம நம்பிக்கை அந்த தெய்வீக செயலோட விளைவு, அதுக்கான காரணம் இல்ல. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பொதுவா நம்ம என்ன கேட்போம்?
நீங்க முதல்ல நம்புங்க, அப்போ கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு தர சொல்லுவாங்க. ஆமா, பொதுவான கருத்து அதுதான். ஆனா இந்த ஆதாரம் கடவுள் முதல்ல செயல்பட்டதால தான் நீங்களே நம்புறீங்கன்னு தலைகீழா சொல்லுது. இது நிறைய பேருக்கு ஏத்துக்க கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமே. ஆமா, இது வழக்கமான சிந்தனைக்கு நேர்மாறானதுதான். இதத்தான் இந்த ஆதாரம் ஆழமா நிறுவ முயற்சிக்குது. இது ஜான் பைப்பரோட சொந்த கருத்தில்ல, இது பைபிள்ல இருந்து இழுக்கப்பட்டதா அவர் வாதிடுறார். அப்படியா? ஆமா, இந்த வாதத்தோட அடித்தளத்தை புரிஞ்சுக்க அவர் பைபிள்ல இருந்து 1 பேதுரு 1:12 இருந்து 23 வசனங்களை எப்படி ஆராய்கிறார்னு நாம பார்க்கணும். அத படிப்படியா பார்த்தா இந்த குழப்பம் தெளியும். ஓகே, அந்த நெருப்பு வெப்பம் உதாரணம் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு பைபிள்ல என்ன ஆதாரம் இருக்குன்னு பாப்போம். 1 பேதுரு 1:12, 23 இந்த வசனங்களை வச்சு எப்படி இந்த வாதத்தை நிறுவுறாங்க? நிச்சயமா, முதல்ல அந்த வசனத்துல சத்தியத்திற்கு கீழ்ப்படிதலினாலே உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டு அப்படின்னு ஒரு வரி வருது. சரி. இங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல்னா என்ன? அந்த சத்தியம்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, அதாவது குட் நியூஸ். அந்த நற்செய்திக்கு கீழ்ப்படுகிறது தான் முதல் படி. அப்போ நற்செய்திக்கு கீழ்ப்படிறதுனா என்ன? அதோட முதல் கட்டளை என்ன? நிறைய பேர் ஒருத்தர் நேசிக்கிறது தான் நினைப்பாங்க. ஆனா இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுது. என்ன அது? நற்செய்தியோட முதல் மற்றும் அடிப்படை கட்டளை பக்கத்துல இருக்கிறவங்கள நேசிங்கிறது இல்ல, இயேசுவ நம்புங்கிறது தான். அன்புங்கிறது விசுவாசத்தோட கனி, அதோட வேறு இல்லன்னு சொல்லுது. அப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல்னா அடிப்படையில விசுவாசம் கொள்வதுன்னு அர்த்தம். மிக சரியா சொன்னீங்க. ரெண்டாவது, இந்த விசுவாசத்தின் மூலமா ஆத்துமாக்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன. இந்த சுத்திகரிப்புங்கிற வார்த்தைய ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம், புனருத்தாரணத்தின் கழுவுதல்னு ஒரு வார்த்தை வருதே, அது கேட்கவே ரொம்ப கடினமா இருக்கே. சுருக்கமா சொன்னா இதோட அர்த்தம் என்ன? ஒரு பழைய வாழ்க்கை போய் புது வாழ்க்கை வர்ற மாதிரி ஒரு விஷயமா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமானதுதான். புனர்த்தாரணத்தின் கழுவுதல்னா மறுபிறப்பின் குளியல்னு எளிமையா சொல்லலாம். ஒரு அழுக்கான பொருள் தண்ணில கழுவப்பட்டா எப்படி சுத்தமாகுதோ அதே போல விசுவாசத்தின் மூலமா ஒரு மனுஷனோட உள் மனசு சுத்தமாகுது, புதுப்பிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஓகே. அதனாலதான் மறுபிறப்புல மனுஷனோட செயல்பாடு விசுவாசம்தான் அப்படின்னு இந்த ஆதாரம் நிறுவுது. நாம விசுவாசிக்கும் போது மறுபிறப்புங்கிற செயலை அனுபவிக்கிறோம், வெளிப்படுத்துறோம். சரி, இப்போ வரைக்கும் நாம பேசினது கதையோட ஒரு பகுதி தான். மனுஷன் விசுவாசிக்கிறான். ஆமா. ஆனா இது மட்டும் போதாது. கடவுளோட செயல்பாடு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு விளக்க அந்த ஆதாரம் அதே வசனங்கள்ல இருந்து 3 தடயங்களை முன்வைக்குது. இதுதான் இந்த கலந்துரையாடலோட ரொம்ப ஆழமான பகுதி. ஒரு துப்பறியும் கதை மாதிரி இந்த தடயங்களை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சூப்பர். சொல்லுங்க, முதல் தடயம் என்ன? முதல் தடயம் அந்த வசனங்களோட வரிசை மற்றும் கட்டமைப்பு. 22வது வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, அதாவது விசுவாசித்து, உங்களை சுத்திகரிச்சு ஒருத்தர்ல ஒருத்தர் அன்பு காட்டுங்கன்னு சொல்லுது. சரி. ஆனா 23வது வசனம் எப்படி தொடங்குது தெரியுமா? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டபடியால், அதாவது நீங்க மறுபடியும் பிறந்ததால அப்படின்னு தொடங்குது. ஓ, இந்த வரிசை ரொம்ப முக்கியம். விசுவாசமும் அன்பும் 22ல வருது. ஆனா அதுக்கு காரணமா மறுபிறப்பு 23ல சொல்லப்படுது. இது காட்டுற வரிசை என்னன்னா, கடவுளின் பிறப்பித்தல், அப்புறம் நமது நம்பிக்கை, அப்புறம் நமது அன்பு. ஓ, அப்ப அந்த வரிசை ரொம்ப முக்கியம். கடவுளோட செயல் முதல்ல, நம்ம நம்பிக்கை 2வது, அன்பு 3வது. இந்த வரிசைய மாத்தி பார்த்தா மொத்த அர்த்தமும் மாறிடும். இது சுவாரஸ்யமா இருக்கே. சரி, 2வது தடயம் என்ன? 2வது தடயம் பயன்படுத்தப்படுற கருவி. கடவுள் எதை வச்சு இந்த மறுபிறப்பை ஏற்படுத்துறார்? வசனம் 23 சொல்லுது, தேவனுடைய ஜீவனுள்ளதும் நிலைத்திருக்கிறதுமான வசனத்தினால மறுபிறப்பை ஏற்படுத்துறார்னு. கடவுளோட வார்த்தை. ஆமா, கடவுளோட வார்த்தை தான் அந்த கருவி. பைபிள்ல வேறொரு இடத்துல ரோமர் 10:17ல விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் தன்னோட வார்த்தையை பயன்படுத்தி நம்ம மனசுல விசுவாசத்தை உருவாக்குறார். அப்போ நம்ம விசுவாசத்துக்கு பின்னாடி கடவுளோட தீர்க்கமான செயல் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. சரி, கடவுள் தான் வார்த்தை மூலமா விசுவாசத்தை உண்டாக்குறாருன்னு புரியுது. ஆனா இது எப்படி இனவெறி மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையோட சம்பந்தப்படுது? ஒரு புத்தகமோ இல்ல ஒரு பிரசங்கமோ எப்படி ஒருத்தரோட ஆழமான வெறுப்பை மாத்த முடியும்? அந்த இணைப்பு இன்னும் எனக்கு முழுசா கிடைக்கல. நம்ம கிளாரன்ஸ் தாமஸ் கேட்ட கேள்விக்கு வரணும் இல்லையா? நிச்சயமா வர்றோம்.
அந்த இணைப்புக்கு போறதுக்கு முன்னாடி 3வது தடயத்தையும் பார்த்துட்டா மொத்த படமும் நமக்கு தெளிவாயிடும். ஓகே. அதுக்கப்புறம் கிளாரன்ஸ் தாமஸ் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் கிடைக்கும். 3வது தடயம், இந்த செயலோட இறுதி செயல்பாட்டாளர் யார், அதாவது தி அல்டிமேட் ஆக்டர் யாரு. ம். நாம விசுவாசிக்கிறோம், சரிதான். ஆனா அந்த விசுவாசத்தை கருவியா பயன்படுத்தி இருதயத்தை சுத்திகரிக்கிறது யாரு? அப்போஸ்தலர் 15:9 இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. விசுவாசத்தினாலே அவர்களுடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. இங்க அவர், அதாவது கடவுள், இருதயங்களை சுத்திகரிக்கிறார்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம விசுவாசம் ஒரு சாவி மாதிரி, ஆனா கதவை திறக்கிறது கடவுள் தான் சொல்ல வர்றீங்க. கரெக்ட். நம்ம கையில சாவி இருந்தாலும் அந்த சாவியை வேலை செய்ய வைக்கிற சக்தி கடவுள்கிட்ட இருந்தா வருது. இதுதான் இந்த இறையியல்வாதத்தோட சாரம், சரிதானே? மிடிச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம விசுவாசமும் ஒரு கருவி, ஆனா அந்த கருவியை பயன்படுத்தி அந்த வேலையை செய்கிறது கடவுளே. இதுதான் இந்த ஆதாரம் முன்வைக்கும் வாதம். ஓகே. இப்போ நாம சில கனமான இறையியல் விஷயங்களை பார்த்துட்டோம். நெருப்பு, வெப்பம், வசன வரிசை, கருவின் எல்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் சரி. ஆனா இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? இந்த இறையியல் விவாதம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு கிளாரன்ஸ் தாமஸ் கேட்ட அந்த கேள்விக்கு எப்படி பதில் அமையுது? இந்த ஆதாரம் கடைசியில என்ன முடிவுக்கு வருது? இதுதான் முக்கியமான பகுதி. இந்த ஆதாரம் 4 முக்கிய முடிவுகளை தருது. முதல் முடிவு, ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க நம்பிதான் ஆகணும். இது ரொம்ப நேரடியானது. சரி. கடவுள் தான் மறுபிறப்பை ஏற்படுத்துறாருங்கிறதுக்காக நான் சும்மா இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் மறுபிறப்பை ஏற்படுத்துறார். அதோட உடனடி விளைவு நீங்க விசுவாசிக்கிறது. அதனால நம்பிக்கைங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு நிபந்தனை. இல்ல உங்களை விட்டா உங்களால நம்பவே முடியாதுன்னு சொல்லுது. ஆமா. ஆதாரம் சொல்ற மாதிரி செத்துப்போன ஒருத்தரால தானா மூச்சு விட முடியாது. அதுபோல ஆன்மீக ரீதியா மரித்த நிலையில இருக்கிற ஒருத்தரால கடவுளோட தலையீடு இல்லாம நம்புறது சாத்தியமில்லைன்னு சொல்லுது. இது நிறைய பேருக்கு ஒரு சவாலான கருத்தா இருக்கும். ஆமா, இது சுயசார்புங்கிற நம்ம இயல்புக்கு சவால் விடுற ஒரு கருத்து. ஆனா இது 3வது முடிவுக்கு நம்மள வழிநடத்துது. அது ஒரு ஆறுதலான முடிவு. அது என்ன? அன்பும் இறையாண்மையும் கொண்ட கடவுளே உங்க விசுவாசத்திற்கு தீர்க்கமான காரணம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க நம்பிக்கை உங்க சொந்த புத்திசாலித்தனத்தோடையோ இல்ல மன உறுதியோடையோ விளையுமில்ல. அது கடவுளோட கிருபையின் ஒரு பரிசு. இது நம்மகிட்ட இருக்கிற பெருமையை அகற்றி ஒரு ஆழமான நன்றி உணர்வை ஏற்படுத்துதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. ஆமா, நான் நம்பிட்டேங்கிற பெருமைக்கு பதிலா கடவுள் என்ன நம்ப வைத்தாருங்கிற பணிவு வருது. சரியா சொன்னீங்க. வாவ், அந்த பார்வை வித்தியாசமா இருக்கு. சரி, இப்ப 4வது முடிவுக்கு வருவோம். இதுதான் எல்லாத்தையும் இணைக்க போற புள்ளி. இதுதான் கிளாரன்ஸ் தாமஸோட கேள்விக்கான பதில், இல்லையா? 100%. 4வது முடிவு, இப்படி மறுபடியும் பிறந்த ஒரு இருதயத்தோட முதல் மற்றும் இயல்பான கனி அன்பு. அன்பு. ஆமா, அந்த வசனமே சொல்லுது, கபடமில்லாத சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோட ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அன்பு தான் ஆரம்பத்துல கிளாரன்ஸ் தாமஸ் அக்கறைப்பட்ட இனவெறி, வறுமை, அநீதி மாதிரியான வாழ்க்கையோட எந்த பகுதியும் தொடாம விடாது. ஓ, அப்ப மறுபிறப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்தோட முடிஞ்சிடுற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு புது இருதயத்தை உருமாக்குது. அந்த இருதயம் இந்த உலகத்தோட வலிகளுக்கும் அநீதிகளுக்கும் எதிரா அன்போட செயல்பட தூண்டப்படுது. அப்போ மறுபிறப்புங்கிறது உலக பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிற ஒரு வழி இல்ல, அது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான உண்மையான மாற்றத்தோட தொடக்க புள்ளி. இதுதான் நீங்க சொல்ல வரீங்களா? மிக சரியா. ஆதாரம் சொல்றது போல, ஒரு மனுஷன் உண்மையிலேயே கடவுளோட அழியாத விதையால, அதாவது கடவுளுடைய வார்த்தையால் மறுபடியும் பிறக்கும்போது அவனோட இருதயத்துல இனவெறிக்கோ, பேராசைக்கோ, வெறுப்புக்கோ இடம் இருக்காது. அவன் ஒருத்தரோட தோல் நிறத்தையோ, ஜாதியையோ, பொருளாதார நிலையையோ பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் சமூக அநீதிகளை பார்த்து பொங்க வைக்கும், ஏழைகளுக்கு இறங்க வைக்கும், சிதைக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்காக வருத்தப்பட வைக்கும். அப்போ கிளாரன்ஸ் தாமஸ் கேட்ட கேள்விக்கு இந்த பிரசங்கம் சொல்ற பதில் இதுதான். ஆமா, உண்மையான மறுபிறப்பு தான் இனவெறிக்கான உண்மையான மருந்து. வெளியில சட்டங்களை மாத்துறது முக்கியம்தான், ஆனா உள்ள இருதயங்களை மாத்துறது தான் நிரந்தரமான தீர்வு. வாவ், இது உண்மையிலேயே ஒரு ஆழமான இணைப்பு. எங்கேயோ இறையியல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் சமூக நீதியிலே வந்து நிக்கிறோம். இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். சொல்லுங்க. இந்த இறையியல் கட்டமைப்பு உண்மையா இருந்தா அது ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கையை மட்டும் இல்லாம பொது நீதி மற்றும் சமூக செயற்பாடுகளுக்கான அவரோட அணுகுமுறையை எப்படி மாத்தக்கூடும்? அழியாத விதைங்கிற அந்த கருத்து, அதாவது மனித முயற்சிகளால் அல்லாமல்
தெய்வீகச் செயலால் ஏற்படும் மாற்றம் இந்த உலகத்துல நீடித்த மாற்றத்தை உருவாக்குறது பற்றிய நம்ம எண்ணங்களை எப்படி புரட்டி போடும்? நல்ல கேள்வி. மனித முயற்சிகள்லாம் தோத்துப் போற இடத்துல இந்த தெய்வீக விதை ஒரு புது நம்பிக்கையை தர முடியுமா? இது சிந்திச்சு பாருங்க.